தினம் ஒரு திருக்குறள். அறத்துப்பால் பாயிரம் 8வது அதிகாரம் அன்புடைமை 77வது குறள். என்பிலதனை வெயில் போலக் காயுமே அன்பிலதனை அறம். இந்த குறளின் விளக்கம். எலும்பில்லாத புழு பூச்சிகளை வெயில் காய்ந்து வருத்துவது போல அன்பில்லாதவனை அறமானது காய்ந்து வருந்தச் செய்யும். அதாவது எலும்பில்லாத புழு பூச்சிகள், சின்ன சின்ன பூச்சிகள் எல்லாம் நாம் கடுமையான வெயிலில் தூக்கி போட்டோன்னா ஒரு நிமிஷத்தில் வாட்டி அப்படியே இறந்துடும். அதுக்கு வெயில் கொடுமையே தாங்க முடியாது. அதே மாதிரி அன்பில்லாமல் இருக்கிறவனை அவனோட மனச்சாட்சியே வாட்டி வறுத்து, வெயிலில் புழு வாட்டுற மாதிரி அவனோட மனச்சாட்சியே வாட்டி வறுத்துருமா. அன்பில்லாமல் இருக்கிறவன் ஒரு காலத்தில் நிச்சயமாக அந்த வெயிலில் துடிக்கும் புழு போல இவனது மனச்சாட்சியும் அறமுமே இவனை வாட்டி எடுத்துருமா. அதான் வள்ளுவர் ரொம்ப அழகாக சொல்கிறாரு. எலும்பில்லாத உடம்போடு வாழும் புழுவை வெயில் காய்ந்து வருத்துவது போல் அன்பில்லாத உயிரை அறம் வறுத்தெடுக்கும். அதாவது அறம், அன்பே இல்லாதவனை எது அவனை வறுத்தெடுக்கும்னா அறம் வறுத்தெடுக்குமா. அறம்னா நீதி, நேர்மை, பண்பு, பாசம், இது அனைத்தும் சேர்ந்த ஒரு அறவழி நெறி. அந்த நெறியே அவனை வறுத்து எடுத்துருமா. எலும்பில்லாத புழுவை வெயில் காய்ந்து கொள்ளுவது போல அன்பில்லாத உயிரை அறக்கடவுள் காய்ந்து கொள்ளும். அறம் எதுவென அறிந்தும் அதனை கடைப்பிடிக்காதவரை அவரது மனச்சாட்சியே வாட்டி வதைக்கும். அது வெயிலின் வெம்மை புழுவை வாட்டுவது போல இருக்கும். அறம் இல்லாதவனை, அவன் அன்பில்லாதவனை அவனோட அறம் என்னும் மனச்சாட்சியை அவனை வாட்டி வதைக்குமா. வெயிலில் தூக்கி போட்ட புழு துடிப்பது போல்.